இந்த திருட்டு புறம்போக்கு ஸ்டாலின் இருக்கான் இல்லையா? அவன் வந்துட்டு மக்கள் காச எடுத்து வந்துட்டு விளம்பரம் நடத்துறான் விளம்பரம். இந்த வீடியோ முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் ஏன்னு சொன்னா, இப்படித்தான் 7ஆம் தேதி ஜனவரி வந்துட்டு லேப்டாப் குடுத்து ஏமாத்துனான் மக்கள. நெறைய பேருக்கு போகல, நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு போகல, நெறைய பிள்ளைங்க வந்து ரோட்ல இறங்கி போராடினாங்க. எங்களுக்கு லேப்டாப் கிடைக்கலன்னு. ஏன்னா ரேசிஸ் புடிச்ச பரதேசி இவன். இவன் ரேசிஸ் புடிச்ச பரதேசி, அந்த ஜாதி வெறி புடிச்ச நாய் இவன் இந்த நாய். ஏன்னா வந்துட்டு நான் கேட்குறேன், ஏன்டா டேய் நீ வந்து மக்களுக்கு வந்து அரசியல் பண்ண வந்தியா? இல்லாட்டி வந்துட்டு ஒன்றை மக்கள் காசு எடுத்து விளம்பரம் நடத்தி குடும்பம் நடத்த வந்தியா நீங்கலாம்? நான் கேட்குறேன், ஏன்டா அன்னைக்கும் வந்துட்டு இப்படி தான் கொடுத்தீங்க. அதாவது அந்த 7ஆம் தேதி ஜனவரி வீடியோ தான். அதை என்ன பண்ணணும்னு சொன்னால் இவன்ட்ட போட்டோவும் உன்னோட ஒப்பங்காரம் மயிராண்டி போட்டோ வந்து போட்டு கொடுக்குறான். ஏன்னா கவர்மெண்ட் சீல் போகிறது ஓகே, என்ன மயிரில் உங்க கூட போட்டு கொடுக்குறீங்க? அதை வந்து பிள்ளைங்க எடுத்து வந்து அண்ணன் ஃபோட்டோ வச்சு வேற கதை சரியா? இப்போ அதே தான் விளம்பரம் பண்ணுறான். இப்போ இன்னைக்கு வீடியோ போட்டுருக்கலாம். ஏன்டா புறம்போக்கு நாய 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 புறம்போக்கு நாய, வெக்கமா இல்லை உனக்கு? வெக்கமா இல்லை? கொஞ்சம் சார் வெக்கமா இல்லை? கூச்சலா உனக்கு? ஏன்டா மக்கள் காசு எடுத்து சீரியே, மக்கள்கிட்ட பிரச்சனை இவ்வளோ நடந்துட்டு இருக்க, நீ என்ன படம் எடுத்து கொண்டு இன்ஸ்டால போட்டுட்டு இருக்கா? ஏன்டா விளம்பரம் நடத்திட்ட புறம்போக்கு? விளம்பரம் நடத்தி நீ மக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ கூட இந்த லேப்டாப்பை காட்டி ஸ்டூடெண்ட் ஓட்டு வாங்கணும். அதுதான் இந்த மயிராண்டியோட பிளான். ஏன்னா மகங்காரம் செய்கிறான். அதை தாண்டி நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, உன்னோட போட்டோவும் உன்னோட ஒப்பங்காரன் மாதிரி அவனோட போட்டோவும் கலைஞர் போட்டு என்ன மாதிரி போடுறீங்க? என்ன மாதிரி போடுறீங்க? கவர்மெண்ட் சீலை போடு. கவர்மெண்ட் அது உன்னோட சொத்து இல்லை, உன் பணம் இல்லை, மக்கள் பணம், மக்களோட காசு சரியா? நீ அதுக்கு வந்துட்டு உங்கள் கவர்மெண்ட் சீலை போடாமல் ஒன்றை படத்தை போட்டிக்காது சரியா? கவர்மெண்ட் சீலை போடு. அதுதான் இந்த வீடியோ முடிஞ்ச வரை ஷேர் பண்ணுங்கள். ஒரு கேட்டுக்கொள்கிறேன், அதாவது உங்களில் யார் யாருக்கு லேப்டாப் கிடைச்சதோ ஆம்ட்டு உறக்க சொல்லுங்கள். யார் யாருக்கு கிடைக்கலையோ இல்லைன்னு கவலையாக சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் நான் தெரியும் ஊருக்கு. முடிஞ்சு ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்துட்டு எனக்கு இன்றைக்கி அது பேச எடுயாது. ஆனால் வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கடந்து போக முடியல. அதனால தான் பேசுகிறேன், ஷேர் பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரியா? புறம்போக்கு நாயை.